நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பா நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. ஸோ அதாவது கிராம உதவியாளர். திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த நண்பர்கள் அனைவரும் இந்த பதிவை பார்த்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, மதுரை மாவட்டத்துக்கு நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதாவது நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் பதிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். கிராம உதவியாளர். ஊரை ஒரு ஒரு கிராமத்தில் வந்து விஏஓ இருப்பார். விஏஓவுக்கு அசிஸ்டண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருவோம். சிம்பிளாக சொல்லணுன்னா தோட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த பணியிடத்துக்கான நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இருக்கிற மொத்த தாலுக்காவிலையும் எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்க, யார் யார் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, என்ன படிச்சிருக்கணும், எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோ எல்லாமே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் திருநெல்வேலி மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுறது திருநெல்வேலி.nic.in அப்படின்ற யூஆர்எல் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மாவட்ட வாரியாக எந்தெந்த வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்ற ஃபுல் டீட்டெயில்ஸு இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தான் இப்போ விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 45 வில்லேஜ் அசிஸ்டன்ட் 45 வேக்கண்ட் விட்டுருக்காங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 14/10/2025. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 28/10. அதாவது இன்னும் 3 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணிட்டுங்க ஓகே, பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் தான் பண்ணணும். மேக்ஸிமம் இது வந்து ஆஃப்லைன் மேக்ஸிமம் இல்லை ஆஃப்லைனில் தான் பண்ணணும். நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி மேனுவலாக ஃபில் பண்ணி பை போஸ்ட்டில் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி வரும். அதாவது 28/10/2025 ஈவினிங் 5:45 அந்த போஸ்ட் போய்ட்டு அங்கே சேர்ந்துடணும். பை போஸ்ட்லேயும் போடலாம், பக்கமாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு கூட சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ 45 வேக்கண்ட் விட்டுருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. இதில் எந்தெந்த தாலுக்காவில் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொதல் 8 தாலுக்கா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற 8 தாலுக்காவில் விட்டுருக்காங்க. அது தாலுக்கா வைஸ் அந்த 45 வேக்கன்சியை எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து அந்த இருக்கிற 8 தாலுக்காவில் என்னென்ன எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி பிரித்து போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா நாங்குநேரி 8, மானூர் 1, பாளையங்கோட்டை 10, அம்பாசமுத்திரம் 3, அந்த மாதிரி 8 தாலுக்காவில் எவ்வளோ வேக்கன்சின்ற மாதிரி தெளிவாக பிரித்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓசிக்கு 21லேருந்து 32, அப்புறம் அந்த மாதிரி அப்படியே போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், தமிழ் எழுத படிக்க தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட தாலுக்காவில் வசிக்கணும். அது அந்த தாலுக்கா சம்மந்தப்பட்ட கிராமத்தில் தான் நீங்கள் வசிக்கிற மாதிரி இருக்கணும். எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க, ப்ளஸ் ஒரு இன்டர்வியூ, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த மாடலில் தான் பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்னால் எப்படி இருக்கும், நம்ம ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்குவாங்களா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. இது பேசிக்காக ஒரு அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு 20-30 கொஸ்டின் வந்து அப்படியே அந்த ஸ்பாட்லேயே ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி அப்படி தான் கொடுப்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்து எழுத சொல்லலாம் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் பார்க்குறதுக்காக. ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த கிராம உதவியாளர் வேலையோட சிறப்பம்சம் என்னென்னா அதிகப்படியாக எழுத்து வேலை அதிகமாக இருக்கும். ஒரு ஒரு அடங்கல் எழுதணும், இல்லை ஒரு சிட்டாவில் வந்து நம்பர் குறித்து கொடுக்கணும், இல்லை ஒரு லெட்டர் ஃபார்மேட்டை ஒரு யாராவது கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி ஆர்ஐக்கோ இல்லை தாசில்தாருக்கோ இல்லை விஏஓக்கோ
ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்றது அந்த மாதிரி எழுத்து வேலை தான். ஸோ எழுத முடியுதா, கரெக்டான குறிப்பிட்ட நேரத்தில் எழுத முடியுதா, அழகாக எழுதுறாங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ரிட்டன் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று வைப்பாங்க. ஸோ நல்லா எழுதுகிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் எக்ஸாம்லாம் அவ்வளோ பெருசாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். அது கிராம ஊராட்சி செயலர் பஞ்சாயத்து கிளர்க்குக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம போட்டது அது வந்து பிடிஓ ஆஃபீஸில் கேட்ட ரெக்கார்ட் கிளர்க்கு சம்மந்தப்பட்ட ஒர்க்குக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம என்ன பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக போட்டிருந்தோம். கடைசியில் இந்த கொஷின்லாம் வந்து இது பிடிஓ ஆஃபீஸில் கேட்ட கொஷின்ஸில் மேட்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கும் நம்ம வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுவோம். எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க கிராம உதவியாளருக்கு அப்படின்ற மாதிரி வீடியோ நம்ம மேக் பண்ணி போடுவோம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டைரெக்டாக அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குயிக்காக கொண்டு போய் கொடுக்க பாருங்கள். எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா எலெக்ஷன் வர்றது அப்படின்றதுனால இந்த மாதிரி இருக்கிற போஸ்ட் எல்லாம் வந்து சீக்கிரமாகவே ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 பை 1 அடுத்தடுத்து அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ளை பண்ணி கரெக்டான டைமுக்குள்ளே கொடுத்துட்டு ஜாப் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.